லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல்களின் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கம். வணக்கம் சின்னா. இப்போ திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இப்போ தான் ஜெயிச்சு உள்ள போனார். ஒரு வருஷம் ஏறக்குறைய 2 வருஷம் ஆக போகுது. திடீர்னு அவர் மாநில அரசுக்கு இங்கே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்காக அவர் காட்டுமன்னார் கோயிலில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. எதுக்கு திருமாவளவன் எம்பிலேருந்து ஏன் எம்எல்ஏ வராருன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய வீடியோ எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஏன் மாறாரு உண்மையாகவே எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்க. இல்லை, அது ஒரு முக்கியமான விஷயம் தான். என்ன கேட்டால் நான் பிரதமர் பதவியே வேண்டான்னு சொல்லிவிட்டு சரி நம்ம அதை விட குறைவான முதல்வர் பதவியை நீங்கள் ஏற்கனவே அவர் சொன்னார் இல்லையா, நான் ஏதோ திருமாவளவன் மீது காழ்ப்புணர்ச்சியில் நான் இதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே அவர் தான் சொன்னார், இந்த மாநில அரசை விட எங்களுக்கு எதுக்கு துணை முதல்வர் ஆவீங்கன்னு சொன்னதுக்கு ஏன் நான் ஒரு பிரதமர் ஆகக்கூடாதா ஒரு முதல்வர் ஆகக்கூடாதான்னு சொன்னார். முதல்வர் இல்லை, அது கரெக்டாக வார்த்தைக்கு அப்படியே நைஸாக உள்ள சொல்லுவாங்க. அவர் என்ன சொன்னாரு, பிரதமர் பதவி எப்படி ஆசைப்படுறது தப்பா? அதெல்லாம் யாருங்க தப்புன்னு சொன்னா, நாங்க என்ன தப்புன்னா சொன்னோம், நீங்க பிரதமர் ஆகுங்கன்னு தான் சொன்னோம். நீங்க தான் இப்ப பிரதமர் பதவி வேணான்னு சொல்லிட்டு நாங்க முதல் பதவி கூட கிடையாது. நாங்க மாநில அரசுக்கு முதல்வர் பதவினா இப்போ ஓனர்கள் கோச்சிக்கிடுவாங்களா, ஸ்டாலினோ உதயநிதியோ கோச்சிக்கிடுவாங்கல்ல, அதனால மாநில அரசுக்கு திரும்புகிறார். இங்க இப்ப எம்எல்ஏ ஆக போறார். இது விசிகாவுடைய அரசியலில் ஒரு முக்கியமான நிகழ்வு தான். இது விசிகா அரசியலில் முக்கியமான நிகழ்வு மட்டும் இல்லை, தமிழ் தேசிய அரசியலிலும் முக்கியமான நிகழ்வு தான். ஏன்னா இப்போ வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுங்கிறது 26 தேர்தலுங்கிறது மிக மிக முக்கியமானது. தமிழர்களுடைய அரசியலில் இந்த தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லாருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக திராவிட அரசியலுக்கு மாற்றாக தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியாக பயணித்து கொண்டிருக்கிற சூழலில் பல பேரை இறக்கி விட்டாங்க. ஏற்கனவே கமல் வந்தார், அதுக்கு ரஜினி இறக்க பார்த்தாங்க, எதுவும் நடக்கலை. இப்போ விஜய் இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்களே. இப்போ 26 விஜய் இறக்கி விட்டுருக்காங்க. தமிழக அரசியலில் தமிழ் தேசிய அரசியல் சட்டமன்றத்தில் குரல் ஒலிக்கக்கூடிய நேரம் இது. இப்போ இந்த குரல் ஒலிக்கும் போது அதை அங்கே எதிர்கொள்கிறதுக்கான ஆட்கள் வேணும்ல திராவிடத்துக்கு. அதுக்கு திருமாவளவன் மாதிரியான ஆட்களை உள்ளுக்குள்ளே சேர்க்குறாங்க. இப்போ தமிழ் தேசிய அரசியலை திராவிடர்களால் எதிர்கொள்ள முடியுமானா முடியாது. தமிழ் தேசிய அரசியலை, தமிழர்களுடைய அரசியலை, அடையாள அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை திராவிடத்தால் எதிர்க்க முடியாது, அதை ஏற்றுக்கிறான். ஆனால் அந்த அளவு மிகப்பெரிய தாக்கத்தை திராவிடத்துக்கு தமிழ் தேசியத்தால் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்கும். சட்டமன்றத்துக்குள்ளே எழுதி வச்சுக்காங்க. சட்டமன்றத்தில் என்ன நடக்கும்னால 26 தேர்தல் முடிவு எப்படினாலும் வரலாம். பெருவாரியாக நம்மளுடைய கணிப்புப்படி அது பலருடைய நண்பர்களுடைய எல்லாருடைய கணிப்புப்படி அது தொங்கு சட்டமன்றமாக வர வாய்ப்பு இருக்குது இந்த முறை. அப்படி ஏன்னா அவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு தேர்தலாக இருக்குது. அப்போ இந்த சூழலில் பல வகையான குதிரை பேரங்கள்லாம் நடக்கும். ஒரு எம்எல்ஏ கூட உங்களுக்கு ஒரு சீட்டில் கூட உங்களுக்கான சாதகமான சூழல் உருவாகும். அது எந்த மாதிரியான துணை முதல்வர் பதவிக்கான நெருக்கத்தில் கூட உருவாக்கலாம், என்னன்னாலும் நடக்கலாம். ஆனால் அப்படி உருவாகிற சூழலில் இங்கே நம்மளுடைய அரசியல் இருக்கணும் அப்படின்னு திருமாவளவன் கருதுகிறார். அதனால் இங்கே வர்றார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக அது தமிழ் தேசிய சீமானோ நாம் தமிழர் தம்பி தங்கைகள் உள்ளே போகும்போது அதை எதிர்கொள்வதற்கு திராவிடத்தின் தரப்பில் இருந்து ஆட்கள் தேவை. திராவிடர்களால் தமிழ் தேசிய அரசியலை எதிர்கொள்ளவே முடியாது. திராவிடர்களால் பாசிச பாஜகவை எதிர்கொள்ள முடியும், ஆனால் தமிழ் தேசிய அரசியலை எதிர்கொள்ள முடியாது. 2 பேருமே மண்ணுக்கு அப்பாற்பட்டவங்க. அப்படிங்கும்போது இவர்களை எதிர்கொள்வதற்கு இங்கே உள்ள ஆள் வேணும். அதுக்கு பதில் சொல்கிறது, அதுக்கு தான் திருமாவளவனுடைய இந்த தமிழ் தேசியம் பேசும், அந்த எழுச்சி மாநாடு, அந்த மாநாடு எதிர்க்கிறதுக்காக தான் திருமாவளவன் உள்ள இறக்கியிருக்காங்க. சீமான் அது சீமான்ங்கிறது இல்லை, தமிழ் தேசிய அரசியலுக்காக தான் உள்ள சட்டமன்றத்தில் நான் அதை அப்படி புரிகிறேன். அப்போ இல்லைன்னா உங்களுக்கு எம்பி பதவி இன்னும் ஆண்டுகள் இருக்கு, அவருக்கு பதவிக்காலம் இருக்கு. நீங்க என்ன சார் சொல்லிட்டு போனீங்க, இங்க மாநில அதிகாரத்தை விட நம்மளுடைய குரல் மத்தியில் ஒலிக்கணும் அப்படின்னு கர்ஜிச்சுட்டு தானே போனீங்க. ஏன் திரும்ப இங்க வர்றீங்க? இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது அவர் வளர்ச்சி விசிகாவுடைய வளர்ச்சி 1, 2, 4 அப்படின்னு போது ரொம்ப குறைவா இருக்குது. ஒருவேளை நம்ம மாநில அளவில் நம்ம கட்சியை பலப்படுத்துவோம், அதுக்கப்புறம் நம்ம பிரதமர் பதவி பார்த்துக்கலாம், அதுக்காக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை விஜய் வேற உள்ள வராரு, ஒருவேளை விஜய் வர்றதுனால வாக்கு நிறைய கணிசமாக பிரியும் போது நம்ம கட்சிக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம ஒரு துணை முதல்வரோ ஏதோ ஒரு அதிகாரத்தில் அதுக்கு விஜய் கூட சேர்ந்து நின்று போட்டு போயிடலாமா? எதுக்கு தனியாக இருக்கணும்? எதுக்கு திமுக கூட இருக்குது சார்? விஜய் கட்சியில் சேர்ந்துட்டாலே உங்களுக்கு இதை குறைந்தபட்சம் விஜய் கட்சியில் திரும்ப சேர்ந்தாருன்னா, அந்த கூட்டணியில் சேர்ந்தாருன்னா குறைந்தபட்சம் அவருக்கிட்ட இருந்து புரிய போகிற வாக்குகள் இருக்குல்ல, அதையாவது தக்க வச்சுக்கலாம்.
விஜய் கட்சிக்கும் இவருடைய வாக்குகள் பெறுவார் எவ்வளோ போகுது? இல்லை, அவர் கட்சிக்கு அவர் ஒரு ஐடியாலஜி வச்சிருப்பாரு, நான் இப்படி தான் இருப்பேன், ரெண்டு கட்சி வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இப்படி சேர்த்துக்க முடியாது. நீங்கள் வந்து விஜய் கட்சியில் விஜயை வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை, சீமான் ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை, விஜயை வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை, சீமான் ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை, அப்படி இப்படின்னு நுணுக்கமாக கண்டுபிடிக்க தெரிஞ்ச திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு ஆள் வந்து நானே ஆர்எஸ்எஸ்காரன் தான் அப்படின்னு ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தர், அவரை வந்து தூக்கி திமுகவுடைய வாஷிங் மிஷினில் போட்டோன்னே அவர் இப்போ வந்து சமூக நீதி காவலராக மாறிட்டாரு. பண்ண முடியாது, இவர் ஒன்றும் பண்ண முடியாதாங்க. தலைமை தலைமை தாங்கிறது திமுக தானே. ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் எங்கேயோ இருக்கிற விஜய் பாஜகவை எதிர்க்கக்கூடியவர் பேசுகிறாரு, எதிர்க்கிறாரு. சீமான் தன்னுடைய இதில் வந்து அவருடைய கொள்கையாக வந்து பாஜக எதிர்ப்பை நேரடியாக பேசக்கூடியவர். ஆனால் இவர்களையெல்லாம் நீங்கள் வந்து பாஜகவின் ஆள், பி டீமு, ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தைன்னு பேச தெரியுது உங்களுக்கு. ஆர்எஸ்எஸ் தான் நான் அப்படின்னு சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை. ஆர்எஸ்எஸ் மைத்ரேன்னு வரிசையாக அள்ளி அள்ளி தூக்கி போட்டுட்டு வராங்க. எஸ்வி சேகர் இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ இதெல்லாம் முட்டு கொடுக்கறதுக்கு பிராமண எதிர்ப்பு இல்லை. திமுக சைட்ல இருந்து பார்த்தா இதுதான் பிராமண எதிர்ப்பு, கூட சேர்த்து வச்சுக்கிட்டது தான் எதிர்ப்புன்னு. எல்லாம் ட்ராமா. அதில் வந்து இவருடைய பங்கை வந்து வச்சுக்கிட்டாங்க. இவரை வந்து சும்மா ஊர்காக்கு வச்சுக்கிட்டுறாங்க. சொல்ல போனால் திமுக கூட்டணியில் தான் அவர்கள் அசிங்கப்படுத்தப்படுகிறார். நமக்கு வந்து இதில் எல்லாம் மோட்டிவாலாம் சொல்ல, நம்ம கணிக்கிறோம், பார்க்குறோம், இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வச்சு நியாயப்படி. அவர் இந்த சீட்டு 8 சீட்டு வாங்கினத போல ரொம்ப ஒரு நேரடியில் சொல்கிறாரு, மனது ரொம்ப நெருடலாக இருக்குது, வேற வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதை வந்து ஒரு காரணத்தோடு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இந்த 8 சீட்டு நம்ம வாங்கணும், நம்ம வலுவாக இருக்கணும், நம்ம எவ்வளோ ஓட் பேங்கிங் நம்ம வந்து காட்டணும், நம்ம வந்து இன்னும் அதை வந்து நிரூபித்து காட்டினதுக்கப்புறம் நம்ம அதை கேட்க முடியும், அதனால தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் ஒரு சந்தேகம் என்னென்னா, திருமாவளவன் அவர்கள் மட்டும் வந்து எம்பிலேருந்து ஏன் எம்எல்ஏக்கு வந்தார் அப்படின்னு கேட்குற நிறைய பேர் யாரையும் வந்து சிவி சண்முகத்தை கேட்குறதில்ல, பாண்டிச்சேரியிலேருந்து வந்த வைத்தியலிங்கத்தை யாரும் கேட்குறதில்ல, அதுக்கப்புறம் எல் முருகனை கேட்கறது இல்லை, ஏன் தொடர்ந்து திருமாவளவன் மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சமூக வலைதளத்தில் கேள்வி கேட்குறாங்க. இல்லை, அதுதான் எல் முருகனையுமே நம்ம இதில் சேர்த்து இதை வந்து இந்த அடிப்படையில் சீமானவர்கள் சொல்கிறாரு, இந்த மாதிரி வர்றதே ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லி. ஆமாம், இப்போ இவர்களுடைய வாய்ப்பை நீங்கள் பறிக்கிறீங்க. வாய்ப்பு பறிக்கிற மட்டும் இல்லை, இப்போ அதுக்கு தேவையில்லாமல் ஒரு இடைத்தேர்தல் வரும், அதுக்கான செலவுகள் யார் வைக்கிறது? அப்போ முதல்ல நீங்கள் இதை முடிவு பண்ண வேண்டியது மாநில அரசா மத்திய அரசா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து அங்கிட்டு போவீங்க, திரும்ப இதை கேன்சல். இது தவறு அப்படின்னா ஒரு ஆள் 2 தொகுதியில் நிற்கிறதும் தவறு தானே? ரொம்ப தவறு தான். இப்போ விஜய் 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டாரு, 2 தொகுதிக்காரங்களும் குத்துன்னு குத்திட்டாங்க. நம்ம தொகுதியில் தான் விஜய் ஜெயிக்கணும், இங்கே பெரம்பூரில் தான் ஜெயிக்கணும், மாறி குத்துறாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இப்போ ஏதாவது ஒரு தொகுதி தானே, மறுபடியும் அதுக்கு ஒரு இடைத்தேர்தல் தானே. எதுக்கு இந்த மாதிரி? இது முதல்ல நீங்கள் ஒரு ஆளுமையாக இருக்கிறீங்கன்னா, நான் இந்த தொகுதியில் இருக்கிற தமிழ்நாட்டில் நான் ஒரு முதல்வர் வேட்பாளர், தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் நின்னாலும் என்னை தேர்வு பண்ண வேண்டியது அந்த மக்களுடைய கடமை. அப்படிங்கும்போது மக்களுடைய செல்வாக்கை நான் பெற்றிருக்கேன்னு நிரூபிக்கிறீங்கன்னா நீங்கள் பெரம்பூரில் மட்டுமே நில்லுங்க. இல்லை அங்கே மற்ற திருச்சி அந்த ஒருவேளை இது தோத்துட்டோம்னா அது ஜெயிக்க எதுக்கு அந்த சந்தேகம்னு கேட்குறேன். எதுக்கு அந்த சந்தேகம்னு கேட்குறேன். இதை வந்து கீழே இருக்க தொண்டனில் உங்கள் கட்சி வேட்பாளர் வேற ஒருத்தருக்கு இந்த சந்தேகம் வரலாம், உங்களுக்கு வரக்கூடாது. இப்போ சீமானுக்கு அந்த சந்தேகம் வரலாமா? வரக்கூடாது. சீமான காரைக்குடியில் இல்லை, அவர் வந்து நாங்குநேரில் நின்னாலும் சரி, இங்கே திருவெட்டியூரில் நின்னாலும் சரி, இல்லை திருவண்ணாமலையில் நின்னாலும் சரி, எங்கே நின்னாலும் அவர் வந்து அதை போட்டியிடுறதுக்கு தயாராக இருக்கணும். அதானே சரியாக இருக்க முடியும். அதானே முதல்வர் வேட்பாளர் இருக்காரு. இப்போ வந்து ஏன் வந்து குளத்தூர்லேயே ஸ்டாலின் இருக்காரு? ஏன் வந்து கனிமொழிக்கின்னு பேச்சு வந்தால் தூத்துக்குடிக்கு போகிறீங்க? தூத்துக்குடியில் மட்டும்தான் பணமாக இருக்கா? ஏன் நீங்கள் வந்து இங்கே திருவெட்டியூர் மற்ற இட பகுதியில் ஏன் திருவண்ணாமலையில் ஏன் இருக்கக்கூடாது? எந்த பகுதியில் இருந்தாலும் நிற்கிற அதுதான் ஆளுமையான இது. அப்போ நீங்கள் உங்களுடைய சாதி ரீதியான கணக்குகள் போட்டு பார்க்குறீங்க, மதம் சார்ந்த கணக்குகள் போட்டு பார்க்குறீங்க, மொழி சார்ந்த கணக்குகள் போட்டு பார்க்குறீங்க, அதை கணக்கு பண்ணி நிற்கிறீங்க. இல்லை, மக்கள் அப்படி தான் ஆர்கனைஸ் ஆகிருக்காங்க. மக்கள் அப்போ நீங்கள் வந்து அவர்கள்ட்ட போய் சேரலை. உங்களுக்கு இந்த மாதிரியான கூட்டம் தேவைப்படுது. அப்போ போலி அதுக்கு வந்து சாதி ஒழிப்பு, சமூக நீதி இந்த மாதிரி வெங்காயத்தை பேசிக்கிட்டு கிடக்கணும். இடிச்சிட்டு போயிருங்க, நாங்களும் ஜாதி தான். நல்லா அவர் சொல்கிறார்ல, என்ன முக்கியமானது 24 மணி தெலுங்கு செட்டியார், நான் ஒரு சாதி வெறியன். அதுதான் கேட்க வந்தேன். இப்போ விஜய் கட்சியில் வந்து 2026 தேர்தலை முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய பட்டியலை வெளியிட்டு இருந்தார். அதில் வந்து திடீர்னு அறிவிச்சிட்டாங்க இவங்க சொல்லிட்டு. அதில் நிறைய பேர் வந்து நான் உண்மையிலேயே ஒரு சாதி வெறியன் தான், நான் கட்சிக்காரன் கிடையாது, நான் சாதி வெறியன்னு சொல்கிறது, ஒருத்தர் மேலே வந்து அப்புறம் வழக்கு இருக்கிறது, பெண் மீது குற்றம் இருக்கிறது, சென்னை சார்ந்த பெண் மீது குற்றம், இது மாதிரி நிறைய குற்ற பின்னணி கொண்டவங்களெல்லாம் இவர் தேர்வு செஞ்சு வச்சுருக்காரு. ஒரு மினிமம் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு உரத்தில் வேலைக்கு போனீங்கன்னா கூட அவங்கள்ட்ட வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, விசாரணை பண்ணுறாங்க. ஒரு வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, அவங்க சொந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வாங்க, அதில் தெரியும் வழக்குகள் அடிப்படையில் கேட்கலாம். இவ்வளோ பெரிய தொகுதியில் நிற்கிற ஒரு விஜய் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக இருக்கார். அந்த கட்சியில் சேர்க்கக்கூடிய வேட்பாளருக்கு
ஒரு போலீஸ் சர்டிஃபிகேஷன் கூட வாங்காமையா செக் பண்ணா இப்படி குற்றப்பின்னணிகளை எப்படி சேர்க்கறாரு அப்படின்னு அதை கேட்கறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ம். அது வந்து திமுக, அதிமுக மாதிரி விஜய் கட்சி வந்து ஒரு திராவிட கட்சி அவ்வளோதான். இன்னொரு திராவிடம். அதோட விஜய் அவங்க 2000 கொடுக்கணும்னா இவங்க 2500 நான் 3000 பாரு இவரு. ம். உங்களுடைய அதான் அடிப்படை இது சொன்னாரு. மாற்றே கிடையாது. விஜய் வந்து தமிழ் தேசிய அரசியல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல அவர் மாற்று கிடையாது. ம். அவர் திரைபிம்பத்தில் வந்து அதை பயன்படுத்தி அதிகாரத்தில் உட்காரணும்னு நினைக்கிறார் தவிர மற்றபடி கொள்கை ரீதியாக அவரிடம் எந்த மாற்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது, சிந்தனையோ எதுவுமே கிடையாது. இல்லைனா வந்து இவ்வளோ குற்றப்பின்னணி உள்ளவன் ஒருத்தன் வந்து நான் வந்து இந்த சாதி வெறியேன் அப்படின்னு பேசுகிறார். அவர் சாதி சங்க மாநாட்டில் நடந்துக்கிறத கூட பிரச்சனை கிடையாது. அவருடைய சமூகத்துக்கான வளர்ச்சி அது சார்ந்த இதை பேசும்போது தான் வந்து அந்த அது திமுக பிரதிநிதியாக அமைச்சர்களே பேசும்போது கலந்துக்கிறாங்க. அது இது கிடையாது. திமுக அமைச்சர்களே அப்படி தான் பேசுகிறாங்க, அப்படிதான் அதை பேசுறாங்க. விட அதிகமாக தான் பேசுகிறாங்க. ம். ஆனால் இவர் இந்த மாதிரியான ஆள்களை தேர்வு பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுடைய தராதரம் என்னவா இருக்குது இல்ல, இந்த அப்படிங்கிற மாதிரியான கேள்வி விஷயங்கள் வருதுல்ல. அவருக்கு போகாமே இருக்கு வாய்ப்பு போகாமலே இருக்கிற கீழே இருக்க புஷி மாதிரியான ஆட்கள் இதை வந்து தேர்வு பண்ணி இப்படி அதுக்கு பல காசுன்னு சொல்கிறாங்க, பல தொகை அமௌண்ட்டுகள் பெருசுங்காங்க, ம். அப்படி தேர்வு பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இது ஆபத்தில் போய் முடியும்ல உங்களுக்கு. ஆக விஜய் வந்து அவருடைய கட்சி அதுல விஜய் சொல்றாரு, ஒரு தொகுதியில் நிக்கிற ஆட்களை வந்து நீங்க தனிப்பட்ட ஆளா பாக்காதீங்க, நான் அது தான் நான் தான் அது விஜய், நான் தான் அது உங்கள் அப்படின்றாரு. விஜய். விஜயா பாருங்க அப்படின்றாரு. அப்போ இப்போ அப்ப இந்த அந்த கிரிமினல் வந்து மாதிரியான இப்போ இந்த கிரிமினலை உங்கள் விஜயா பார்க்குறதா எப்படி அப்ப பார்க்குறது? சாதி வெறி பிடிச்சவரு விஜயா, இல்ல பெண் வழக்குல உள்ளகிறாரு அவரு விஜயா, வழக்குகள் வாங்க எல்லாரும் விஜய் தானே பார்க்க முடியும். பாயிண்ட பிடிச்சிட்டாப்ல சின்ன. அப்போ இதான நடக்குது. ம். அப்போ என்னன்னா இந்த தேர்வு பட்டியல் சரியில்லை. தேர்வு பட்டியல்ல அது இப்ப எந்த தேர்வையே சரியா அது ஒண்ணும் கிடையாது. இப்ப 234 தொகுதியிலும் ஆளு போடணும், ஆள் இல்ல, யாருன்னா புடி அங்க புடி இங்க புடி இப்படின்னு பிடிச்சு அள்ளி போட்டுருக்காங்க. காலையில ஒரு கட்சியில இருக்கிறாரு, மதியானம் கட்சியில இருந்து வெளியே வர்றாரு, ஈவினிங் கட்சியில சேர்றாரு, ஒண்ணு காலையில வேட்பாளர் பெட்டியில் வெளியே வேட்பாளர் வந்துறாரு. பட்டியல் ஆயிட்டாரு. அதுல நம்ம திருவண்ணாமலை வேட்பாளர் ம். அருள் ஆர்வம் குண்டா விவசாயி, யோ மிலிட்டரி நீங்க நம்மகிட்ட பேட்டி கொடுத்த கையோட அங்க போயிட்டு சீட் வாங்கிட்டாரு போல இருக்கு. சரி, இருந்துட்டு ஆமா, அப்புறம் ஏதோ ஒரு வேலை. ஆனா செய்யல. வந்து தகுதியானவர்கள் தான். ம். அருள் ஆறுமுகம் ஆண்டவர்கள் தகுதியானவர்கள் தான். அவர்கள் எங்க இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆட்களை தகுதியா அது வந்து ஒரு உண்மையிலே வந்து சிந்தனை ரீதியாக இயங்கக்கூடியவர்கள் தான். அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காரு, பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ நேற்று வந்து விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் அப்புறம் வந்து கொளத்தூர் இடத்துல பொதுக்கூட்டத்துக்கு போனார். அங்கே சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் பண்ணாங்க. இப்போ அதை தள்ளி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சின்ன பகுதியில் அறிவித்த உடனே போகிறாரு, அவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே கூடுது. பெண்கள், இளம் பெண்கள்லாம் போய் பார்த்துட்டு கதறாங்க, அழுகுறாங்க. இந்த இளம் பெண்களை, இந்த இளைஞர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன பார்க்குறது, எப்படி பார்க்குறீங்க? எத்தனை தடவை இதே கேள்வி நீங்கள் கேட்குறீங்க? ம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நீங்கள் கேட்கும்போது முறையும் மாறும் நானும் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், வந்து இது அவமானமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. நீங்கள் விஜய்க்கு ஓட்டு கூட போடுங்க சார், விஜய்க்கு ஓட்டு கூட போடுங்க. ஆனால் வந்து இப்படி ஒரு திரை நடிகரை வந்து பார்க்கறதுக்காக இப்படி போய் விழுந்து சாகாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இப்போ இந்த பெரம்பூர் கூட்டமும் கூட அதை காணொலியில் பார்க்கும்போது நெருக்கி அடித்து பெண்கள் வைக்கிறது, பெண்கள் பின்னாடி ஆண்கள் நின்று நெருக்கி அடிக்கான், என்னெல்லாம் நடக்குங்கிறத உங்களை வந்து நம்ம எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது, என்ன நடக்கும்னு தெரியும். அப்போ வந்து அதில் போய் ஏன் நிற்கிறீங்க குழந்தைகளோட? தாண்டி சகிச்சு தானே போய் எதுக்கு அதுதான் என்ன வெங்காயத்துக்கு அப்படி போய் விஜய் பார்க்கணுங்க? விஜய் நான் இது வரைக்கும் நேராக நீங்க எம்ஜிஆர் காலத்துல இதே மாதிரியான மோகம் இருந்தது, ஜெயலலிதா காலத்துல இருந்தது. அது பார்க்கறதுக்கு மக்கள்கிட்ட இருந்துச்சு. என்னன்னா திரையில நம்ம பார்த்தோம், அந்த மனித முகத்தை வந்து நேரில் பார்க்கணும்னு ஒரு வேட்கை இருந்தது. நான் லாஜிக்காக ஒத்துக்கிட்டேன். அதே முட்டாள்தானம் தான், ஆனாலும் கூட ஓகே. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய உள்ளடக்க கையடக்க கருவியில் வந்து எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. அவரை எதுக்கு போய் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது? அவன் நேரில் போய் பார்த்தா நேரில் போய் பார்த்தா கூட தூரத்தில் தான் மூஞ்சி தெரியும். உங்ககிட்ட வந்து க்ளோஸ் அப்லேயே கட்ட போகல, அதுலாம் வந்து மூஞ்சில் என்ன இருக்குது போகுது அவ்வளோ பெரிய கிரேஸ் என்னன்னு கேட்குறேன். அப்போது அது தேவையில்லை. அப்போ தமிழ் சமூகம் வந்து இன்னும் இதாகலை, மண்ணாக தான் இருக்குது. ஒரு பக்கம் குழந்தைங்க அரசியல் பேசுகிற நாம் தமிழருடைய மேடை, அது வந்து இன்னொரு பக்கம் இங்கே இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. எல்லா காலத்துலையுமே 2 தரப்பு இருக்க தான் செய்வாங்க. ஆனால் இவர்களை பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்தியாவுடைய அரசியலை தமிழ்நாடு எப்போவுமே வந்து பாஜகவுக்கு எதிராக இந்துத்துவ மதவாத சக்திகள் எவராக இருந்தாலுமே நம்ம வந்து ஓரமாக தள்ளி வச்சு ஒரு வாக்குகளை தேர்வு பண்ணி வேட்பாளர் தேர்வு பண்ணுவோம். நம்ம கரெக்டாக தேர்வு பண்ணாலும் வடக்க இருக்க யூபி பீகாரில் வந்து அவனை குத்துன்னு குத்தி சங்கிகளை தேர்ந்து அனுப்பிடுறாங்க. இப்போ அவன் செய்கிற பாவத்தை நம்மளும் சேர்ந்து அவங்க அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இப்போ இவர்கள் இந்த மாதிரியான ஆட்கள் செய்கிறவங்களுடைய இது நம்ம அவங்கள தற்கூறின்னு சொல்ல விரும்பலை. இந்த மாதிரியான அரசியல் விழிப்புணர்வு இல்லாத நபர்கள் வந்து திரை மோகத்தில் போய் விழுறதோடைய விளைவு அது நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு உண்டு. அவர்களை இப்படி உருவாக்குறதுக்கு திராவிட கட்சியினுடைய
அவங்களுடைய எதுவும் செயல்பாடு உங்களுக்கு இல்லையா? அவ்வளவுதானே. தமிழினம் வந்து இந்த மாதிரி மண்ணா இருக்கணும், போதையில விழுந்து கிடக்கணும், சினிமா போதையில விழுந்து கிடக்கணும் அப்படிங்கிறதான் திராவிட அரசியல். நீங்க இப்படி இருந்தா தான் சார் அவர்களுடைய வியாபாரம் நடக்கும். இதை பல தடவை சொல்லியாச்சு, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது உண்மையிலே அவமானகரமானது. சரி, ஒரு விதத்துல நீங்க விஜய் பக்கம் கூட போற அந்த இளைஞர்களை இப்படி விமர்சிக்கிறீங்க. அந்த விஜய் பக்கம் போற இளைஞர்கள் இருக்கிறதுனால திமுகவுக்கு இது வந்து டிராபேக் தானே. ம். திமுக ஒழிச்சு காட்டுறதுக்கு இவங்கெல்லாம் பயன்படுறாங்களா? இந்த அப்படி வகையில எடுத்துக்கலாம்ல. அந்த வகையில பயன்படுவாங்களே வெளியே, மத்தபடி ஆனா வந்து அவன் வந்து அரசியல மாறணும்ல. ஆனா அரசியல் கத்துக்கிறாங்க. நாளைக்கு இவன் வந்து இந்த காலகட்டத்துல இவ்வளவு இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்தப்படுறது விஜய் பெரிய விஷயம் இல்ல. அது ஒரு விஜய் வரவால அது ஒண்ணு நடந்திருக்கு. தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவங்கள பண்படுத்த வேண்டிய காலம் அதை பண்படுத்த அவன் நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு குழந்தை வந்து 100 மீட்டர் வேகத்துல ஓட முடியாது. ஆனால் ஒரு பயணத்தை செய்யறதுக்கான ஒரு ஆரம்ப கட்டமா எடுத்துக்கலாம் வெளியே. ஆனால் அவர்கள் பக்குவமடைந்தவர்களாகவும் அரசியல் பார்வை கொண்டவர்களாகவும் ஒரு இளைஞர் கூட்டம் மாற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை அதை நம்ம சொல்லலாம். அந்த வருத்தத்துல இருந்து தான் சொல்றோம். இப்போ விஜயை வந்து அவர் அரசியல் ரீதியாக சிறப்பாக செயல்படுறாரு, நான் அவர் பொண்ணா நிற்கிறேங்கிறது வேற. ஆனால் விஜய்க்கு இருக்கிற ஒரே தகுதி அவர் நடிகர் அப்படிங்கிறத தவிர்த்து வேற எந்த நடிகர் எதுவுமே கிடையாது. அவரை பார்க்க வர்றவங்கள என்ன, விஜய் நல்லா நடிப்பார், விஜய் சூப்பராக இருக்கார், பார்க்கறதுக்கு டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுறாருன்னு அதை தான் சொல்கிறாங்க. விஜய்கிட்ட என்ன கொள்கை இருக்குது, என்ன அவர் வந்து அதிகாரத்தை கொடுத்தா அவர் என்ன செய்வார் மேற்கொண்டு. இந்த வேட்பாளர்களை தேர்வு செஞ்ச மாதிரி தான் ஆட்சி நடக்கும். அதிலே தெரிஞ்சிருச்சு. அதிலே தெரிஞ்சு போகுது. ஆக வந்து இது ஆபத்தான இது. விஜயை திரைப்படத்தில் பாருங்கள், நடிக்க வைங்க. அவரை வந்து இந்த தேர்தலில் நீங்கள் கொடுக்குற முடிவு வந்து அவரை வந்து மீண்டும் திரைப்படங்கள் திரைத்துறையில இருந்து யாராவது அடுத்து யாராவது அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். நான் இப்போ இந்த தேர்தல் காலத்தில் மிகவும் சூடாக எப்போ பார் எதையாவது ஒரு பரபரப்புலேயே இருக்கிறவங்க வந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் தான். இந்த வேட்புமனு தாக்கல் கூட நான் நிறைய வீடியோ பார்த்தேன். அந்த ஏற்கலப்பையோடு போனது, பறைய செய்யுன்னு போகிறது மாதிரி நிறைய பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. எங்களுடைய களத்தில் வந்து எங்களுடைய வேகம் வீரியம் எப்படி இருக்குன்னா, இவங்க வந்து இந்த தேர்தலில் ஏதாவது களம் காண்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை, இந்த தேர்தலில் அவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்தல் வந்து தமிழினத்துக்கு முக்கியமான தேர்தல். அப்போ நாம் தமிழருடைய வேட்புமனு அந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது அந்த வேட்பாளர்கள்லாம் வந்து ஒரு தனித்துவமான இதாக இருக்குது, அடையாளத்தோடு இருக்குது. இந்த மண் சார்ந்த அடையாளமாக இருக்குது. நாம் அவர்களை தான் ஆதரிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம பொதுவாக சரிது அவர்கள் இருந்து தான் சொல்கிறோம். ஒரு நல்ல முயற்சியாக இருக்குது. எல்லாமே ரொம்ப அந்த வேட்புமனு தாக்கல் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. பெண்கள் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாங்க. கார்த்திகா ஒரு பக்கம் போட்டு தாக்குது, தாரிகா ஒரு பக்கம் போட்டு தாக்குது. இது எல்லாமே வந்து எனக்கு என்னமோ வந்து 26 சட்டமன்ற தேர்தல் வந்து சீமானோட சேர்ந்து ஒரு பெருங்கூட்டமும் உள்ள போய் உட்காந்துட்டு திராவிடத்தை வந்து தெரிக்க விடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. பெருங்கூட்டம் போதோ சிறுகூட்டம் போதோ, ஆனால் தமிழ் தேசிய அரசியல் உள்ள போயிடுச்சுன்னா அது சட்டமன்ற வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண போகுது. நான் இதனை எடுத்து சீமான் அவர்கள் வந்து காரைக்குடியில் பேசும்போது ஒருத்தர் கீழே இருந்து பார்வையாளர் அந்த வந்து ஒரு கேள்வி கேட்டார். எப்படி நீங்கள் 2 லட்சம் பேருக்கு நீங்கள் எப்படி வேலை கொடுப்பீங்கன்னு கேட்டார். ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அப்புறம் அவரையும் அரசியல்படுத்தி அண்ணா அனுப்பினார். இந்த மாதிரி அங்கங்கே கூட்டத்தில் நடக்கிற அந்த சலசலப்புலாம் அப்படின்னு. இது சலசலப்பு கிடையாது. அதாவது 2 வகையான இது நடக்கும். இந்த மாதிரி திட்டமிட்டே நீங்கள் மேடையில் பேசும்போது அந்த மேடையை சிதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கக்கூடியது எதிர்த்தரப்புடைய ஆட்கள் வந்து உள்ளுக்குள்ளே இறங்கி அதை சலசலப்பை உண்டு பண்ணி கரைச்சல் கொடுக்கறது, அது ஒன்று பண்ணுவாங்க. இன்னொன்று அரசியலை கேட்கும்போது, முதல் முறையாக கேட்கும்போது ஆர்வம் மிகுதியில் கேட்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. அதில் வந்து பல பேருக்கு வீரன் உள்ளுக்குள்ளே போனனால வந்த வீரமாகவும் கூட சில பேருக்கு இருக்கும். ஆனாலும் வந்து அந்த சூழலை வந்து சீமான் அவர்கள் வந்து சிறப்பாக அவனை கேட்க விடு, கேள்வி கேட்க விடு அப்படிங்கிறது சரியான ஒரு ஆரோக்கியமான ஒருத்தனாவது அவனாவது ரோசத்தோட கேள்வி கேட்டா அப்படிங்கிறதெல்லாம் வந்து. இதே மற்ற கட்சி மேடைகள்ல அவர் சொல்லும் போது இதே மாதிரி ஸ்டாலின் வருவாரு, விஜய் வருவாரு, அன்னைக்கு கேளுப்பா இந்த மாதிரி அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி கேட்டு இருந்தா எவ்வளோ அடி விழுந்திருக்கேன்னு நினைச்சு பாருங்க. ஆனால் தம்பியை வந்து அரசியல் படுத்தி பாப்பா அப்படின்னு கூப்பிட்டு அனுப்பி விட்டேன். அதான் ஜனநாயகம். ஒரு கேள்வி எனக்கு வந்து இது தோண்டு, நீங்கள் பாட்டு பேசி நீங்கள் மேடையில் உட்காந்துருக்கீங்கனால நீங்கள் என்னாலும் பேசுவீங்க, கீழே இருக்கிறனால நாங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு எதிர்த்து கேள்வி கேட்குறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான பண்பு தான். அது எந்த புள்ளியிலேருந்து இருக்குது அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. அந்த மேடையை சிதைக்கிறது நோக்கத்தில் இருக்கா, இல்லை அந்த சமயத்தில் உந்துதலால் கேள்வி கேட்டதாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது. அந்த தேர்தலில் வந்து நிறைய பேர் நிறைய வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க. திமுக சார்பாக ஒரு 524 வாக்குறுதிகள் மேலே கொடுத்துருக்காங்க, அதிமுகவும் கொடுத்துருக்காங்க. இதில் 2 வாக்குறுதிகள் வந்து அதிகமாக பேசப்படுது. அதிமுக சார்பாக நாங்கள் வெற்றி பெற்ற உடனேயே 10,000 ரூபாய் வந்து கொடுத்துருவோம், அது உங்கள் விருப்பப்படி ஒரு பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதையே வந்து வேறு மாதிரி 2.0 மாற்றி திமுக என்ன சொல்கிறாங்கன்னா,
நாங்கள் 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் கொடுப்போம், அதை வச்சு உங்கள் வீட்டுக்கு தேவையான எந்த பொருள் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த 2 திட்டத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் வந்து ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனுக்கு ஆசையை தூண்டணுங்கிறது தான். வேற இதை வந்து 10,000 அதிகமாகுது, அந்த பக்கம் போயிடுவாங்களா? அதுல கூட திமுக காரங்களுடைய நுணுக்கமான இது என்னன்னா, அதுலேயும் எங்களுடைய வியாபாரம் இருக்கும், எங்களுடைய பங்கு இருக்கும். உங்களுக்கு டோக்கன் கொடுப்போம். 8000 கொடுத்தா அதில் போய் என்ன உங்களுக்கு லாபம் இருக்கு? 8000 டோக்கன் தானே அது. 8000 ஏதாவது ஒரு பொருள் வாங்கி இது பண்ணிட்டோம்னா, சாப்பிட்டோம்னா, வாழ்ந்துட்டான், இது பண்ணிட்டான்னா வேற. அவன் சொல்ற பொருள், அவன் பொருள் சொல்ற பொருள் தான். பொருள் என்னோட பிராண்டு. நான் அந்த கம்பெனி கூட நான் ஒரு டீல் பண்ணிருப்பேன், அவன் எனக்கு ஒரு கமிஷன் கொடுத்துருப்பான். அவன் சொல்ற கடையில் தான் போய் வாங்கணும். எல்லாமே அதான் நடக்கும். இந்த விஷயத்துல எடப்பாடி கொஞ்சம் வீக்கு வியாபாரம் பார்க்கறதுல. அதில் இவர்கள் திராவிட வியாபாரம் பிரமாதமாக வியாபாரம் பார்ப்பாங்க திமுக காரங்க. அது மாதிரி தான் இருக்குது. இதில் இன்னொன்று, இந்த மாதிரியான ஆசை காட்டி மோசம் செய்கிறது இருக்குல்ல, ஒருத்தனை ஏமாத்துறதுக்காக ஆசையை தூண்டணுங்கிறது, அந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பணம் கொடுத்தா வாங்கிக்காங்க, விசிற ஊதுங்க அப்படின்னா அதை சொன்னதுக்கு அவர் மேலே வழக்கு போடணும்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வீரபாண்டியன் அவர்கள் வந்து புகார் கொடுத்துருக்காரு. இப்போ என்னன்னா, உங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சி தான் ஊரெல்லாம் வந்து அள்ளி பணமழையை தெளிக்குது. ஆனால் அதை தான் வந்து விஜய் சொல்கிறாரு. விஜய் அப்படி சொல்லிருக்க கூடாது. அவருக்கு என்ன கோவம் வரும், வாங்கிட்டு ஓட்டு மாற்றி போடுங்க. அந்த பதட்டம் தோழர்களுக்கு அந்த பதட்டம் வந்துடுச்சான்னு தெரியல. இப்போ அதானே, இப்போ நீங்கள் தோழர்களாக தானே இருக்கணும். பணம் கொடுக்காதன்னா பணம் கொடுக்கக்கூடாதுன்னு தானே. நாங்கள் வாங்கலையே, அக்கௌண்ட்டில் வந்துச்சு, அக்கௌண்ட்டில் வந்து ரொட்டேஷன் ஆச்சு, அவங்க எடுத்து போயிட்டாங்க. நாங்கள் எங்கே ஒன்று வாங்கி அதில் ஒரு டீ கூட குடிக்கலையேன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? அவங்க கொஞ்சம் மாறி இருக்காங்க காலத்துக்கு. இடையில என்னன்னா, இங்கே பணம் கொடுப்பதும் வாங்குவதும் தவறு, அதை நம்ம வந்து செய்யக்கூடாதுங்கிற மனநிலை மக்களுக்கு வரணும். ஆனால் அரசு இவர்கள் ஏற்கனவே கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க, அந்த காசை தான் நமக்கு எடுத்து கொடுக்காங்க, அதை நம்ம வாங்குறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மனநிலையை உருவாக்கிட்டாங்க. அதை வாங்கினா திரும்பி அவங்க கொள்ள தான் அடிக்க போறாங்க. அதான் நடக்க போகுது. நீங்க உங்களுக்கு 30 கோடி ரூபா செலவு பண்ற ஒரு எம்எல்ஏ ஒரு இதுக்கு இதுல என்னன்னா, சாதாரண எளிய மனிதர்கள் இந்த தேர்தலை சந்தித்து வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கையை தகர்க்கிறாங்க. அதை மொத்தமாக சோழி முடிச்சிட்டாங்க. பணம் இருந்தால்தான் வெற்றி. விஜய் கட்சிக்கும் சேர்த்து எல்லா கட்சியிலுமே இதுதான். அப்படிங்கும்போது ஜனநாயகத்தின் நம்பிக்கை சிதையுது. அப்போ பணம் இருக்கிறவன் காசு கொடுத்து வாங்குறான். நான் எம்எல்ஏ சீட்டை 30 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் சார், 30 கோடிக்கு வாங்கினோம்னா 300 கோடி ரூபா சம்பாதிப்பேன். அப்போ தான் அதுலேருந்து திரும்ப நான் ஒரு 50 கோடி போட்டு செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற மனநிலை தான் அந்த தேர்வு பண்ணப்பட்ட எம்எல்ஏக்கு வரும். ஒரு கருணாநிதியை சமாளிக்க முடியாது. மக்களை எல்லாமே கருணாநிதியாக மாற்றுறது தான் இந்த திராவிட அரசியல். அதுதான் நடக்குது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி.